Good morning, friends. 10:25 a.m. Blessing and the bread. O God, the eternal Father, we ask thee in the name of the Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the soul of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, eternal Father, that they are willing to take upon them the, the name of the Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of the Son, Jesus Christ, to bless and sanctify this water to the soul of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of the Son, which was shed for them, that they may witness unto thee, O God, eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கு பெறுகிற யாவருடைய ஆத்துமாக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் நினைவு கூறுதலின் புஷிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை எங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தின் நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations but deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. First Chronicles chapter 24 1 to 31. Verse 1. ஆரோன் புத்திரரின் வகுப்புகளானவன் ஆரோனின் குமாரர்கள் நாதாப், அபியூ, எலியாசார், இத்மார் என்பவர்கள். Now these are this division of the sons of Aaron. The sons of Aaron, Nadab and
you is Eliezer and the Itmar. வசனம் 2. நாதாபும் அபியாவும் குமாரர்கள் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலியேசரும் இத்மாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். But the Nara and Abihu died before their fathers and had no children. Therefore an Eliezer and Itmar executed the priest's office. வசனம் 3. தாவீது சிதேக்கை கொண்டு எலியேசரின் புத்திரர்களையும் அமலேக்கை கொண்டு இத்மரின் புத்திரர்களையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். And David distributed them both, and Sidek are the sons of the Eliezer, and Amalek are the sons of the Itmar, according to their office in the service. வசனம் 4. அவர்களை வகுக்கிற பொழுது இத்மரின் புத்திரரை பார்க்கிலும் எலியேசரின் புத்திரர்களுக்குள்ளே தலைவனுமானவர்கள் அதிகமானவர் காணப்பட்டபடியினால் எலியேசரின் புத்திரர்களே 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்மரின் புத்திரரிலே 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்திற்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். And there were more chief men found of the sons of the Eliezer than of the sons of the Itmar, and though were they divided among the sons of the Eliezer, there were 16 chief men of the house of the fathers, and 8 among the sons of the Itmar, according to this house of their fathers. வசனம் 5. எலியேசரின் புத்திரர்களும் இத்மரின் புத்திரர்களும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தேவனுக்கும் அடுத்த காரியங்களிலே பிரபுக்களாயிருக்கும்படிக்கும் இவர்களுக்கு அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். Those were they divided by the Lord, one shot with another, for this governor of this sanctuary and governors of this house of the God, whereof the sons of the Eliezer and of the sons of the Itmar. வசனம் 6. லேவியரிலே சாம்பர்தியமாகிய செமையா என்னும் நாதனிவேலின் குமாரன் ராஜாவுக்கு பிரபுக்களுக்கும் ஆசாரியர்களாகிய செதேக்குக்கும் அபியேத்தரின் குமாரனாகிய அகிமேலுக்கும் ஆசாரியர்களும் லேவியர்களுமான பிதாக்களின் தலைவர்களுக்கும் முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டுக்கு சீட்டு எலியேசருக்கும் விழுந்தது, பின்பு அந்தபடியே இத்மருக்கும் விழுந்தது. And the sons of the Nathanael, this scribe, one of these Levites, write them before the king, and the prince, and the Zadok the priest, and Amalek, the sons of the Abiathar, and before the chief of the fathers of the priest and Levites, one principal household, and being taken for the Eliezer, and one taken for Itmar. வசனம் 7. முதலாவது சீட்டு யாயரின் பின் போர்வழிக்கும், இரண்டாவது தெய்வவின் போர்வழிக்கும். Now the first lot and come were to the Jezreeli, the second to the Jezreel. வசனம் 8. மூன்றாவது ஐரிமி போர்வழிக்கும், நான்காவது சீர்மின் போர்வழிக்கும். The third of the army, the fourth to the Sarmi. வசனம் 9. ஐந்தாவது மில்கியாவின் போர்வழிக்கும், ஆறாவது மியாமின் போர்வழிக்கும். The fifth the Militia, the sixth and Militia.
மெஜிமீன். வசனம் 10. ஏழாவது அக்கோதித்தின் போர்வலிக்கும். எட்டாவது அபியவின் போர்வலிக்கும். செவன்த் ஆஃப் த அகேகிஸ் ஷு த எயிட் ஷு த அபிஜா. வசனம் 11. ஒன்பதாவது யோசுவாவின் போர்வலிக்கும். பத்தாவது செக்கேனியாவின் போர்வலிக்கும். The ninth to the Zizkia, the 10th to the Sizinkena. வசனம் 12. பதினாறாவது எலியாசிப்பின் போர்வலிக்கும். 12வது யாக்கீமின் போர்வலிக்கும். The Evelyn to the Eliazib to the 12th to Zekem. வசனம் 13. 13வது உப்பாவின் போர்வலிக்கும். 14வது ஏசேபியாவின் போர்வலிக்கும். The 13th to the Apan, the 4th Jezebel. வசனம் 14. 15வது பில்காவின் போர்வலிக்கும். 16வது எமோரின் போர்வலிக்கும். The 15th to the Bilga, the 16th to Immer. வசனம் 15. 15வது ஏசிரின் போர்வலிக்கும். 18வது அப்சோரின் போர்வலிக்கும். The 7th Azar, the 8th Apsas. வசனம் 16. 19வது பித்தேகியாவின் போர்வலிக்கும். 20வது எகேசியேலின் போர்வலிக்கும். The 19th to the Pitsoia, the 20th of the Zizgol. வசனம் 17. 21வது கியானின் போர்வலிக்கும். 22வது காமுவேலின் போர்வலிக்கும். The 122 the Jissan, the 222 Gima. வசனம் 18. 23வது தோலோவின் போர்வலிக்கும். 24வது மெசியாவின் போர்வலிக்கும் விழுந்தது. The 322 the Delia, and the 422 Mazia. வசனம் 19. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கும் கற்பித்தபடி அவர்கள் அவனுடைய கட்டளைகளின் பின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளின் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. These were this ordering of them and in the service to the come into this house of the Lord according to their manner under Arshan their and father as the Lord and God of the Israel had and commandment him. வசனம் 20. லேவியின் மற்ற புத்திரர்களுக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்திரரிலே சுபவிலின் குமாரர்களில் எகோதியாவும் and the rest of the sons of the Levi were these of the sons of the Amara and Subal of the sons of the Subal Zurah. வசனம் 21. ரெகோபியாவின் குமாரரில் மூத்தவனாகிய ஈஷியாவும் concerning Rehoboam of the sons of the Rehoboam this first was an Isha. வசனம் 22. ஈசியாரிலே செலோமியத்தின் குமாரரில் யாகாத்தும் of the Isha Selomiyat of the sons of the Selomiyat Jessa. வசனம் 23. எப்ரோனின் குமாரர்களில் மூத்தவனாகிய எரியாவும் இரண்டாவது குமாரனாகிய அமீரியாவும் மூன்றாம் குமாரனாகிய யாகேசியிலும் நான்காம் குமாரனாகிய எக்மேயாவிலும் and then sons of the Ephraim, the Jeriah, the first and Amiriah, the second of Jeziah, the third Jegemiah, the fourth. வசனம் 24. உசியாவின் குமாரரில் மிகவும் மிகாவின் குமாரரில் சமியரும் of the sons of the Uziel and Mia of the sons of the Mia Semer. வசனம் 25. மிகாவின் சகோதரனாகிய ஈஷியாவும் இஷியாவின் குமாரர்களிலே
சகரியாவும். The brother of the Mia was an Isa, of the sons of the Isa and Zechariah. வசனம் 26. மெருவின் குமாரனாகிய மிகோலி, மூசி என்பவர்களும் யாசியவின் குமாரர்களாகிய பெனாவும். The sons of the Merari were an Mela and the Musi, and the sons of the Mizia the Bonan. வசனம் 27. மெருவின் குமாரர்களாகிய யோசியாவின் குமாரனான போனா, சேகாவும் சாக்கூர் இப்ரி என்பவர்களும். The sons of the Merari by the Sega, Buna, and the Soga, and the Jezer, and Libari. வசனம் 28. மகாலியின் குமாரரிலே புத்திரர்கள் அல்லாத எலியேசரும், of the Malikam and Eliezer who had no sons. வசனம் 29. சிக்கின் புத்திரர்களே எரோபியாமும் conquering Kisha, the sons of the Kisha was and ஜெரோகமால். வசனம் 30. முசியின் குமாரனான மகோலி, ஏதேர், மேதோ என்பவர்களும் ஆகிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே லேவியரின் புத்திரர்களானவர்கள். The sons of the also of the Mushi and Mushali and Elder and the Jeromoth, those were and the sons of the Levites after the house of the fathers. வசனம் 31. இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சேதேக்குக்கும் அகிமெலேக்குக்கும் ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்களாக இருக்கிற தலைவர்களும் முன்பாக தங்கள் சகோதரர்களாகிய ஆரோனின் புத்திரர்கள் செய்தது போலவே தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவர்களுக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரர்களுக்கும் அசரியமான சீட்டு போட்டுக்கொண்டார்கள். Those the Levites asked and lots over against their own brethren, the sons of the Aaron, in the prince of this David, the kings, and the Zadok, and the Amalek, and the chief of these fathers of the priests and Levites, even the principal fathers over against their younger brethren. Friends, அடுத்து First Chronicles 35 chapter வாசிக்க போகிறோம்.